இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பேட்டை. ஹாய், வெல்கம் டு சி தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் சேலத்துல தாங்க இருக்கேன். இன்னைக்கு சேலத்துல நம்ம என்ன குக்கிங் ரெசிபி பார்க்க போறோம்? ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபிங்க. இங்க இருக்கிற அந்த வீடே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கு. உள்ள போய் என்ன ரெசிபின்றத பார்ப்போம் வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. உங்க பேர் என்ன? நான் உஷா. என் பேர் உஷா. ஜி தமிழ் அஞ்சர்பட்டி சார்பா இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான குக்கிங் ரெசிபி சொல்லி கொடுக்க போறீங்க. கண்டிப்பா. ஓகே, இந்த மாதிரி வீடு வந்து ஒரு டோட்டலி டிஃபரெண்ட் ஸ்டைல்ல இருக்கு. இதோட இன்ட்ரெஸ்ட் யார் அது ஆக்சுவலா வீட்ல? எனக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு, என் ஹஸ்பண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. வீடு ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் இருக்கு இல்லையா? ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு பேருக்கும். ஓகே, சமையல்ல எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட். சமையல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட். என்ன மாதிரி டிஷ்ஸ்லாம் நல்லா சமைப்பீங்க? எல்லா வெஜிடேரியன் டிஷ்ஷஸும் சமைப்பேன். நல்ல வெஜிடேரியன் டிஷ்ஸ்ல எக்ஸ்பர்ட் நீங்க. டெஃபினட்டா. உங்களோட சொந்த ஊர் எது ஆக்சுவலா? என்னோட சொந்த ஊர் திருச்சி. சேலம் வந்தது? சேலம் வந்து பட் நான் வளர்ந்து படிச்சது எல்லாமே சென்னை தான். இங்க சேலத்துல செட்டில் ஆயிட்டேன். என் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாரு, அதனால ஆஃப்டர் மேரேஜ் இங்க வந்துட்டீங்க. ஆமா. ஓகே, சேலம் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, இப்ப பிடிச்சிருக்கு. ஆமா. ஏன் முன்னாடி பிடிக்கலையா? முன்னாடி சென்னையில வந்துட்டு இப்ப ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கிறது பாக்கறது. சேலம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அஞ்சரைப்பட்டி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஓகே, இன்னைக்கு அஞ்சரைப்பட்டிக்காக எங்களுக்கு என்ன டிஷ் நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்க? அஞ்சரைப்பட்டிக்காக இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் தான் பண்ண போறேன். நீங்க வெளியில சாட் அதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, பேல்பூரி அந்த மாதிரி எல்லாம். இது வந்து சைனீஸ் பேல் நூடுல்ஸ் வித் வெஜிடபிள்ஸோட பண்றது. ஆமா. இது அங்க வந்து ஸ்வீட் சட்னி அந்த கிரீன் சட்னி போடுவாங்க. அதுக்கு பதிலா ஸ்விஜ்வன் சாஸ்னு ஒன்று பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பிரமாதம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. பாயில் பண்ணி பொரித்த நூடுல்ஸ், குடமிளகா பொடியாக நறுக்கியது, கேரட் பொடியாக நறுக்கியது, முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கியது, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடியாக நறுக்கியது, டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ சாஸ், செலரி, ரெட் சில்லி பேஸ்ட், பூண்டு பொடியாக நறுக்கியது, இஞ்சி பொடியாக நறுக்கியது, அஜினோமோட்டோ, சர்க்கரை, வினிகர், கொத்தமல்லி, ரிஃபைன்ட் ஆயில். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆமா. சோ வீட்ல இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து சைனீஸ் பேல்பூரி தயார் பண்ணலாம். ஆமா. பிரமாதம். இது நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும் போல இருக்கு. கலர்ஃபுல்லாவும் இருக்கும், ஹெல்தி வெர்ஷன் கூட. ஆல் தி வெஜிடபிள்ஸ்லாம் வேற இருக்கு. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதாவது பேல்பூரின்றது வந்து குக்கிங் ப்ராசஸ் கிடையாது. ஆமா. பட் இதுக்கு நீங்க இந்த சாஸ் பண்ணி வச்சுட்டா எப்ப வேணா நம்ம இந்த பொரிச்சு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வீட்ல இது பண்ணிக்கலாம். சோ அந்த சாஸ் முதல்ல ரெடி பண்ணி சரி, இப்போ வந்து அது மட்டும் தான் குக்கிங் ப்ராசஸ். அதுலதான் அதான் குக்கிங் ப்ராசஸ். இது எல்லாமே ஒரு ரொம்ப வித்தின் ஜிபி அது முடிச்சலாம். எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஆமா. ஓகே, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேல்பூரிக்கு தேவையான சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, அப்ப அடுப்பு பத்த வச்சிடலாமா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? எண்ணெய் ஃபர்ஸ்ட். ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா, ரிஃபைன்ட் ஆயில். என்ன சாஸ் பண்றதுனால we have to வெச்சுக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊத்தினா அது இருக்கும். இட் ஸ்டேஸ். எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் இந்த சாஸை? ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா even you can keep it for a month. சரி, ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் வந்து நல்ல சூடாகணும் இல்லையா? ஆமா. ஓகே, எண்ணெய் சூடாகணும். உங்களுக்கு வேற என்ன ஹாபிஸ் வந்து எனக்கு குக்கிங் அண்ட் எனக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். சோ புக் படிக்கிறது உங்களோட மெயின் ஹாபி? ஆமா. மத்தபடி மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்ப பாடுங்க. அது பாட்டு பாடுற அளவுக்கு இல்ல, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் கேக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் அஜினோமோட்டோ. இந்தாங்க கொஞ்சம். யூசுவலா இத வந்து ஃபைனலா தான் போடுவாங்க, நீங்க முதல்லயே எண்ணெயில போட்டீங்க. ஆமா. அப்புறம் இஞ்சி, பூண்டு. இஞ்சி, அஜினோமோட்டோ போட்டு பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் செலரி. ஆமா.
எல்லாமே நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்களை தான் போடுறீங்க இல்லையா? ஆமா. இப்ப நல்ல இந்த ஃபிளேவர் ரிலீஸ் ஆற மட்டும் நீங்க கொஞ்சம் சாட்டி பண்ணிட்டு சரி அப்புறம் டொமேட்டோ பியூரி சோ இத வந்து முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டு இந்த ரெட் சில்லி பேஸ்ட் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலர் வந்துருச்சு. ஓகே. அப்புறம் இப்ப இந்த சாஸ் இருக்கு இல்லையா, டொமேட்டோ சாஸையும் கொஞ்சம் போட்டுருணும். கொஞ்சம். ஆமா. அது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இல்லையா? ஆமா. இந்த சாஸ் வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த சாஸ் வந்து நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்க மஞ்சூரியன் பண்றச்சு இந்த காலிஃபிளவர் பொரிச்சு அது பண்ணிட்டு இந்த சாஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் நம்ம. அவ்வளவு நல்லா மஞ்சூரியன் சிஜுவான் சாஸ்னு பேரு. இது பேரு. இது வந்து இதுல பாட்டில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல எல்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் பாட்டில்ஸ்ல கிடைக்கும். அண்ட் சுகர் அண்ட் சால்ட். ஆமா. காரமும் இருக்கும், at the same time வந்து உங்களுக்கு புளிப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். ஆமா. சால்ட் நல்லா கொதிச்சு இது பண்ண அப்புறம் கடைசியில கொஞ்சம் வினிகரையும் ஊத்தி இவ்வளவுதான் சாஸ். ஆஹா, இப்ப நம்மளோட இந்த சைனீஸ் பேல் பூரிக்கு தேவையான சாஸ் வந்து எவ்வளவு பிரமாதமா தயாரிச்சிருக்காங்க. பாக்கிறதுக்கே சூப்பர் கலர் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதுல வினிகர் ஆட் பண்ணணும். வினிகர் ஆட். இது வந்து திக்காகணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. வெங்காயத்தாலும் ஃபுல்லாவா? ஃபுல்லா வேண்டாம். நல்ல ஏகப்பட்ட ஸ்மெல், டிஃப்ரெண்ட் ஸ்மெல். இந்த செலரி கிட்ட இந்த வெங்காயத்தால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் கொடுக்குது. பிரமாதம். சைனீஸ் பேல் பாதி தயாராயிடுச்சு இல்லையா? இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே இறக்கிட வேண்டியதுதான். நம்மளோட சைனீஸ் பேல் பாதி முடிஞ்சிருச்சு. இந்த சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது வந்து இந்த மிக்சிங் தான். ஓகே, மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சேலத்துக்குன்னு வந்துட்டு இந்த கன்ஜெஷன் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. மத்தபடி சேலத்துக்குன்னு ஒரு சிறப்பான விஷயம் எங்க நீங்க பாத்தீங்கன்னா தறி இதெல்லாம் டெக்ஸ்டைல் இதெல்லாம் ஜாஸ்தி இங்க. டெக்ஸ்டைல்ஸ். ஆமா. ஜெனரலாவே உங்களுக்கு இந்த டிவோஷனல் சைடுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. டிவோஷனல் ஆமா இன்ட்ரெஸ்ட் தான். கர்நாடிக் மியூசிக்கும் கேட்பீங்க, டிவோஷனல் சைடுலயும் இன்ட்ரெஸ்ட். ஆனா பாட்டு தான் பாட மாட்டேன்றீங்க. சரி, ரீசெண்டா நீங்க கேட்ட கர்நாடிக் சாங், லாஸ்ட் டைப் கேட்ட கர்நாடிக் சாங் எனக்கு பிடிச்ச சாங்னு பார்த்தா குறை ஒன்றும் இல்லை பை எம்எஸ் சுப்புலட்சுமி. ஆமா. ஓகே, அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அந்த வாய்ஸே ஒரு ஹாண்டிங்கான வாய்ஸ் இல்லையா? சரி, அப்போ ஒரு 2 வரி பாடுங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. ஒரே ஒரு குறை தாங்க, பசிக்குது. இப்போ நம்மளோட சாஸ் ரெடி. ஆமா, மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கேபேஜ். ஆமா. கேரட், கேபேஜ், கேப்சிகம், கேரட் மூணையும் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயத்தாள். இப்போ வந்து நம்ம இந்த சாஸை ஊத்தி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி. நூடுல்ஸையும் போட்டுடலாம். ஓகே, எவ்வளவு போடணும் நூடுல்ஸ்? இந்த பங்குக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கணும். கிரஷ் பண்ணி போடணும். இல்ல ரொம்ப இல்ல, ஸ்லைட்லி. அது நான் நல்லா பண்ணுவேன். பாத்தீங்களா? போதுமா? இல்ல இன்னும் இந்த வெஜிடபிள் அளவுக்கு போடணும். அப்படியே கொஞ்சம் லேசா. அப்புறம் கடைசியா கொஞ்சம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆனவுடனே கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணு. கொத்தமல்லி மொத்தமா போட்டுடலாமா?
ஸோ சைனீஸ் பேல்ன்றது இவ்வளவுதான். வெரி ஈஸி அண்ட் வெரி ஹெல்த்தி வெர்ஷன் ஆல்சோ. நீங்க ஓமப்படி அந்த இது போடுவோம் அந்த இதுல எல்லாம், அதுக்கு பதிலா நூடுல்ஸ். அந்த இந்த கிரீன் சட்னி ஸ்வீட் சட்னி போடுவோம், அதுக்கு பதிலா அந்த சிச்சுவன் சாஸ். அவ்வளவுதான். ஆமா. அடடடா, இப்போ சைனீஸ் பேல் தயார். ஆமா, தயார். பிரமாதமான சைனீஸ் பேல் வந்து நமக்கு தயாராயிடுச்சு. எந்த குறையும் இல்லாம வந்துட்டு தயார் பண்ணிருக்காங்க. குறை ஒன்றும் இல்லை, பாட்டு வேற பாடிருக்காங்க. ஆமா. சோ தேங்க் யூ சோ மச் மேடம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இது ரொம்ப ஈஸி. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். நீங்க அந்த சாஸ் வெச்சுட்டீங்கன்னா இது இட் கேன் பி ஸ்டோர்ட் 1 month ஃப்ரிட்ஜ்ல இருந்தா ஈஸியா. கொஞ்சம் ஆயில் அப்படியே இதுவா இருந்தா அப்படியே இருக்கும். சோ கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இத மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த சாப்பிட்டு போ, சீக்கிரமா வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி இல்லையா? சரி, ஓகே. நிஜமாவே பிரமாதமான நீங்க சாப்பிட போறீங்க. ஆமா, சாப்பிட்டு அனுப்பிச்சுவீங்களா எப்படி எல்லாம்? ஓகேங்க. இந்த சைனீஸ் பேல் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். சைனீஸ் பேல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு வாண்லியை வைங்க. அந்த வாண்லியில கொஞ்சம் தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில் ஊத்துங்க. ரிஃபைண்ட் ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரே ஒரு சிட்டிகை அஜினமோட்டோ போடுங்க. அஜினமோட்டோ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன பூண்டு அதுல போடுங்க. பூண்டு நல்லா பொரிய ஆரம்பிச்ச உடனே பொடியா நறுக்குன இஞ்சி அதோட சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற செலரி அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டொமேட்டோ பியூரியோடைய காஞ்ச மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கலவை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கேபேஜ் அதாவது கோஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகா சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கேரட் சேர்த்ததுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சாஸை கொஞ்சம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் நூடுல்ஸை கொஞ்சம் பொடி பண்ணி இதோட சேர்த்து எல்லாம் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தாள் இது மேல தூவிட்டு நீங்க ஈவனா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா உங்களோட சைனீஸ் பேல் தயாருங்க. அவல் பொரி